நடிகர் நட்டி. அதாவது தமிழ் சினிமா ஆரம்ப காலத்தில் மிளகாய் போன்ற படங்கள் நடித்தாலும் கூட அவர் பாலிவுட்டில் நம்பர் 1 கேமராமேன். இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய லெஜெண்டரி டைரக்டரான அனுராக் காஷ்யப் படத்துக்கெல்லாம் நட்டி தான் கேமராமேனாக இருப்பார். பெரிய பெரிய ஹீரோக்கள் படங்களுக்கும் நட்டி தான் கேமராமேனாக இருப்பார். அந்தளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒளிப்பதிவாளர். ஆனாலும் கூட அவருக்கு தமிழில் ஹீரோவாக ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்ச படம் தான் நம்ம வினோத் இயக்கிய முதல் படமான சதுரங்க வேட்டை. இந்த படத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நட்டி அவர்கள் நடிகராகவும் தமிழ் சினிமாவில் பயங்கர பிஸி ஆகிட்டார். ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படிலாம் அடம் பிடிக்காமல் வில்லன் கேரக்டரு, குணச்சித்திர கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் விதவிதமாக வளைச்சி வளைச்சி போயிட்டுருக்காரு. ஏற்கனவே வில்லன் கதாபாத்திரங்களில் பல படங்கள் நடித்தார். இப்போ கூட பார்த்திங்கன்னா சிறுத்தை சிவா இயக்கத்தில் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா நடித்த கங்குவா படத்தில் மிக முக்கியமான ஒரு கேரக்டரில் நடிச்சிருந்தார். அவருடைய கெட்டப்பே அது நட்டி தான் அப்படின்னு நமக்கு தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. அந்தளவுக்கு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தை பண்ணியிருந்தார். இப்போது மீண்டும் பார்த்திங்கன்னா சூர்யாவோட படத்தில் நடிக்க போகிறாரு நட்டி. அது என்ன படம்னா சூர்யா 45. அதாவது ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிக்கிற படம், அதாவது நடிச்சிட்டு இருக்க படம்னு சொல்லலாம். இப்போ தான் பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயிலில் பூஜை போட்டு கோயம்புத்தூர் இருக்கிற வேளாண்மை கல்லூரியில் ஷூட்டிங்கை பரபரப்பாக நடத்திட்டு இருக்காங்க. இந்த படத்தில் ஏற்கனவே த்ரிஷா சூர்யாவுக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க. அப்புறம் லப்பர் பந்து நம்ம தினேஷுக்கு ஜோடியாக நடிச்ச சுவாசிகா கமிட்டாக இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா இன்னும் பல நடிகர்கள் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா மிக முக்கியமான எதிர்பார்ப்பை கூட்டிருக்கு இந்த படத்துக்கு. இந்த நேரத்தில் தான் நட்டியும் இந்த படத்தை உள்ளே வராரு. ஆனால் இவர் இந்த படத்தில் வில்லனாக நடிகாரா இல்லை குணச்சித்திர கதாபாத்திரம் நடிகாரா அப்படிங்கிற விஷயம் இப்போ வரைக்கும் தெரியல. இப்போ தான் அவர் கமிட் ஆகியிருக்காரு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் மகாராஜா படத்தில் நடித்தும் அவருக்கு ஒரு நல்ல பேர். படம் முழுக்க நெகட்டிவான போலீஸ் நடிச்சு திடீர்னு பார்த்தா ஒரு பாசிட்டிவான ஆள் அப்படிங்கிறத காட்டும்போது அப்ளாஸ் அள்ளிச்சு. கிட்டத்தட்ட இந்த சொர்க்கவாசல் படத்துலையும் நட்டிக்கு ஒரு அற்புதமான கதாபாத்திரத்தை ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வடிவமைச்சிருப்பார் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம். ஸோ 2வது முறையாக சூர்யா படத்தில் நம்ம நட்டி நடிக்கிறாரு. ஸோ இந்த காம்பினேஷன் எப்படியெல்லாம் கலக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.